குட்டி கதைகள். எலியும் பூனையும். ஒரு மரத்தடி வாரத்தில் ஒரு தாய் எலியும் சுண்டெலியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. தாயெலி வெளியே சென்று உணவு தேடி வந்து சுண்டெலிக்கு ஊட்டி வளர்த்து வந்தது. ஒரு நாள் சுண்டெலிக்கு தானும் வெளியே சென்று வர வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அது தன் தாயாரிடம், அம்மா அம்மா, எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்கிறது. சிறிது நேரம் வெளியே சென்று காற்று வாங்கிவிட்டு வரலாமா என்று கேட்டது. அதற்கு தாயெலியோ, வேண்டாம் மகனே, வெளியே கொடிய கயவர் கூட்டம் நம்மை பிடிப்பதற்காக காத்திருக்கின்றது. நீ வெளியே சென்று ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதே என்று கூறியது. ஆனால் சுண்டெலியோ, இல்லை அம்மா, நான் வெளியே போய்த்தான் ஆக வேண்டும். எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்கின்றது என்று கூறி அடம் பிடித்தது. வேறு வழியின்றி தாயெலியும் அதற்கு சம்மதித்தது. சுண்டெலியும் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து கொண்டு வெளியே சென்றது. வெளியுலகம் அதற்கு புதுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது தன்னை மறந்து அங்கும் இங்கும் ஓடித் திரிந்தது. இதை ஒரு பூனை தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது. இன்று சுவையான உணவு தன்னை தேடி வந்துள்ளதால் பூனையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அது அமைதியாக சுண்டெலியை பார்த்தது. சுண்டெலியும் பூனையை கண்டதும், ஆஹா, எனக்கு என்ன அருமையான ஒரு நண்பர் கிடைத்து விட்டார். மிகவும் அமைதியாக என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று எண்ணி பூனையை நோக்கி நகர ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த சேவல் ஒன்று கொக்கரோக்கோ என்று கூவியது. சேவல் கூவிய சத்தத்தை கேட்ட சுண்டெலி பயத்தில் நடுநடுங்கி தன் தாயாரை தேடி ஓடி வந்தது. உடல் நடுநடுங்க ஓடி வந்த சுண்டெலியை கண்ட தாயெலியோ, என்னாச்சு மகனே என்று கேட்டது. அதற்கு சுண்டெலியும், அம்மா, நான் வெளியே சென்று விளையாடும் போது ஒரு மென்மையான அழகான நண்பர் ஒருவர் என்னை பார்த்து சிரித்து விட்டு மியாவ் மியாவ் என்று சொல்லி என்னுடன் ஏதோ பேசுவதற்காக மெதுவாக எழுந்து வந்தார். அப்போது அரக்கன் போன்ற ஒருவன் கொக்கரக்கோ என்று சத்தமாக கத்தி எங்களை பிரித்து விட்டான் என்று கவலையாக கூறியது. இதை கேட்ட தாயெலிக்கு உயிரே நின்று விட்டதைப் போல இருந்தது. அது சுண்டெலியை பார்த்து, மகனே, அமைதியாக உன்னை பார்த்து மியாவ் மியாவ் என்று கத்தியவன் நல்லவனே கிடையாது. அவன் உன்னை பிடித்து உண்பதற்காகவே அவ்வாறு வந்தான். நமது இனத்தையே அழிப்பவன் அவன்தான். ஆனால் கொக்கரோக்கோ என்று கத்தியவன் நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான். அவன்தான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றான். நாம் யாரையும் பார்வையை வைத்து எடை போடக்கூடாது செல்லமே என்று அறிவுரை கூறியது. அப்போது சுண்டெலியும், ஐயோ, நம் தவறாக எண்ணிவிட்டோமே என்று சிந்தித்தது. குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாம் யாரையும் பார்வையை வைத்து மதிப்பிடக்கூடாது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என்பதை அவர்களுடன் பழகி பார்த்தே புரிந்து கொள்ள வேண்டும்.